யாரை பார்த்து பாப்பாடு கூப்பிடுறேன்? என்ன ஹைட் என்ன, என்ன வெயிட் என்ன, என்ன எனி வயிட்டு எனி பெருசுரா. 4 கிலோ எலும்பு 1 கிலோ பெரிக்கும். எவ்வளவுதான் வந்து எப்படி வேற வித்து கிடையாதுடா. கரும்பு எவ்வளவுதான் ஒல்லியா இருந்தாலும் அது கடிச்சு எப்படி அழகன்னா சிப்பா இருக்குது. அது கரும்பு மாறி நாடு. அடிக்கரும்பு. ஆமா, எந்த அடிக்கரும்புக்கு உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். ஆமாவா இல்லையா? உட்காந்து உங்களை கேட்டு பாரு. அடிக்கரும்பு தான் இனிப்பு. யாரை பார்த்து நீ பாப்பான்னு கூப்பிடுற? இவன் பார்த்தா இப்படி தம்பி மாதிரி இருக்கிறாங்க. பார்த்தா என் மகம் மாதிரி இருக்கிறா. யாரை பார்த்து நீ பாப்பான்னு கூப்பிடுற? சரியா? யாரை பார்த்து வாடி பொடின்னு கூப்பிடுற? எங்கடா நீ கண்ண தாலி அரகராடுதா இல்ல உடுப்பத்துல சிவசவானுதா? யாரை பார்த்தா வாடி பொடின்னு கூப்பிடுற? என் நாய் ஒரு பொம்பளைனா எப்படி பயபக்தியோட நீதி நெறியோட நல்லா பேசணும். அம்மா அட்டமே ஏறி கீழே வந்து 60 மணி சூத்துல குத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிறேன். உன்னை கூப்பிச்சு அப்பா அவளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா? பார்த்தா நல்லாதான் இருக்குது. பார்த்தா எதுவுமே பார்க்கலாமா? அவன் சொன்னது என்ன? 60 அட்டத்தில் ஏறி எங்க அம்மா என்ன சொன்ன? சூத்துல ஏறிச்சோ காத்துல ஏறிச்சோ நீ சொல்லிவிட்டு இந்த பொண்ணு ஓத்தச்சு. இந்த பொண்ணுக்கு உறுதி 8 மணி. ஜோடி போட்டு நல்லா ஜோடி போட்டு நல்லா என்னை பார்த்த உடனே முடியாதுன்ற நானு சரி பாபா உனக்கு ஆம்படியா கீரானா யாரு மேல கை வைக்கிற? யாரு மேல கை வைக்கிற? கூலிய கட்சி வீடியோ போட பையா நம்ம அண்ணாக்கு புண்ணாக்கு பல்லுமடி பக்கடா வாயப்பறி வலிக்காத மாமாட்டா கண்ணு பறி காது போயிட்டு போட்டா கார் முட்டி எனக்கு கூலி வாய் ஒரு பொம்பளை சொன்னா எப்படி 3 வழியை பார்த்து போடும். எங்கடா மேல போய் வைக்கிறேன் எனக்கு ஜாதி மழை வை ஜனமல் வை உன் குத்துக்கு கூத்திர மலை கூய எங்கடா போய் மேல ஏறி வைக்கிற? நான் நீங்க அடிக்கிற மாதிரி பொம்பளை நான் கிடையாது குட்டி. நீ பஜார் எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஒரு அடக்கு ஒடுக்குமான பொம்பளை. ஆம்பளை பையன் ஆசைப்பட்டான் வச்சான் எடுத்துக்கணும்
வருஷ கணக்குல வச்சானா? பஸ் கணக்குல வச்சிரு. இப்ப வச்சு ஒரே 6 மாசமா வச்சானா? இல்ல 3 மாசம் வச்சானா? 1 மாசம் வச்சானா? பாரு பாரு. ஒரு வாரமா வச்சானா? நீ ஒரு பெரிய கூதிபதி மாதிரி பேசுறா. ஏய் நீதிபதி நீ தேவையா வச்சுனா? ஏய் வச்சா ஒரே சேரல கூட வைக்கிறீங்கடா. ஒரே சேரல கூட வைக்கலாம். இல்ல ஒரு ஆம்பளைய பார்த்து ஒரு பொம்பளைய பார்த்து ஒரு ஆம்பளை ஒரு 2 நிமிஷம் விட்டு பச்சவே என்ன சொல்றாங்க? ஏய் இவன் ஆள் சரியா இருக்குது இவன் சொல்றாங்க. நீ வச்சு எடுத்து சொன்னா இந்த நாலு இந்த ஊர்ல வந்து எப்படி இந்த ஊர்ல வந்து ஒரு சாணி மாதிரி ஒரு குடும்பத்து குத்து வேலை மாதிரி வச்சுக்கிறாங்க. ஒரு வாய்க்கு காசு தெரியாது போல ஒரு பந்தத்துல அடிப்படும். ஏய் கம்பெனி பண்ணி ஏய் நான் வந்து அப்படி அரக்கு கொடுக்க மாட்டேன்றதான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தருமபுரி மாவட்டத்துல சங்கர தலைவரை நியமிச்சிருக்கிறாங்க. அது எப்படி தருமபுரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நான் ஒரு அரக்கு கொடுக்க மாட்டேன் பொம்பளைன்னு சொல்லிட்டு நாடு ஒரு சிலையை தூக்கிட்டு என்ன தங்கத்துல பையா உன்னை பார்த்தாலே நாய்க்கு போற மாதிரி தான் இருக்குது. ஏய் உள்ள போறா எடுக்கறா நீ என்ன பொம்பளைங்க சங்கத்தில் சேர முடியா? என்ன உள்ளே வெளியே வாடா பார்த்து ஒழிஞ்சு வாடா நேரம். அதனால எனக்கு வந்து பொண்டாடிக்கு ஆம்பளை ஒரு பொம்மை நாட்டி இழுத்து அடிக்கிறா ஆம்பளைக்கு எங்கடா போய் சத்து இல்லையாடா அவளை போல குடிய சொல்லுமா பின்ன தம்பி நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் நல்லா கேட்டுக்கா இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி போட்டு ஒரு புடவை தரங்க கட்டின்னு வந்துடுறேன் என் கூட ஆம்பளை குளத்துக்கே அவமானம் நீ இப்படி அதனால பொண்டாட்டி இருக்கிறாளா இல்லையான்னு கேட்கிற ஆசைப்பட்டு கேட்கிற யாருமே இல்லைன்னு சொன்னா வச்சுக்க நாளாக்க மாட்டோம். அந்த காலத்துல 1க்கு 2 வச்சுக்கதான் வருமானம். பப்புளு வேஸ்துக்கு கல்யாணம் ஆகல. அவனுக்குள்ள கல்யாணம் ஆகல பாப்பா. கண்ணாலும் அவளே கருமாரியா ஆனா 16 கூத்தியார் போட்டுக்கிறாங்க. கூத்தியாரு நம்ம வப்பாட்டி தாங்க ஏன் அது ரெடிமேட் அது ரெடிமேட் அப்படி இருந்தாலும் எனக்கு கீழாங்களா இல்லையான்னு கேட்டேன். சரி ஓ லைசென்ஸ் சப்பமா யாரு சொல்லமா உங்க ஆட்டக்காரன் வழி கூறிய போறான். சாந்து வந்து அமிர்த மாதிரி குட்டி தேவரம் கூட கிடைக்காது. இந்த மாதிரி பழப்பட குடிச்சுல ஒரு வாதம் இல்லையடா அம்மா வாதியார் வாதியார் என்றால் அவனுக்கே வாழ்க்கை. அதனால வீண்நாட்டையே தள்ளி நாடகம் என்றால் நகைச்சு இருக்க வேண்டும். ஆடல் பாதி பாடல் பாதி கதை வசனம் மட்டும்தான் கேட்கறது நல்லா இருக்காது இல்லையா? வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். அதனாலதான் சிரிப்புன்ற செல்வம் ரொம்ப முக்கியம். எவ்வளவோ கோடிக்கணக்கான செல்வெல்லாம் எப்படி சேர்த்து வச்சிருந்தாலையும் சிரிப்புன்ற செல்வம் இல்லைன்னு சொன்னா எதுவுமே கிடையாது. பணத்து மணியே தூங்கினாலும் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் இருக்குதா? நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது. இட்லி பண்ணி அதனால வந்து சிரிப்பு. அதனாலதான் நாடகத்துல இருக்கட்டும் எவ்வளவுதான் இப்படி இந்த இறந்தவருக்கு வந்து என்ன பண்ணிருக்கலாம், எவ்வளவோ காசு செலவு பண்ணிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். ஆனாலே அதனால வந்து எப்படி சோறு
சோறு போட்டாலே நாக்குக்கு மட்டும்தான் விருது. ஆமா. ஆனா இந்த தெருக்கூத்தில் சொல்லக்கூடிய அரங்கேற்றம் செய்தா பார்க்கக்கூடிய கண்ணிற்கு ஒரு விருந்து, காதால் கேட்கக்கூடிய காதலுக்கு ஒரு விருந்து. இப்படி சாமி சொன்னா அதனால நுகரக்கூடிய பொருள்கள் வரும். புலன்களுக்கும் இல்லப்பா நல்லது யாருக்கு எப்படி பேசணும் தெரிஞ்சுக்க. அயன் புலன்கள் வாய் திறமாட்டாங்க. அது தெரிஞ்ச ஏமாக்கிறான். ஆமா, எந்த நேரத்துல எப்படி பேசணும், இடம் மாதிரி அக்கா கிட்ட எப்படி பேசணும், அம்மா கிட்ட எப்படி பேசணும், அப்பா எப்படி பேசணும் சொல்லு பாட்டி. இல்ல பாட்டி சொல்றதுக்கு வந்து எப்படி இளமையிலே பாட்டியா சொன்னா அது ஒரு தகுதி. பாட்டி சொல்லக்கூடிய எப்படி சொல்லுங்க, பாட்காலப்போ அறிஞ்சது மாதிரி 3 தலைமுறை பாட்டி சொல்றது எவ்வளவு பெரியமான ஆகும். கேள்வி அவ பாட்டி அப்படின்னு சொல்றதுல சொல்லி கேவலமா பேசக்கூடாது. பாட்டி தெரியாத உலகம் எதுவுமே கிடையாது. ஒரு சாமி கூட ஒரு வயிற்று சொல்லுமா சொன்னா வயதான மூதாட்டி என்று சொன்னா பாட்டில கேவலம் நினைக்காது. தூக்கி போய் துளக்க போட்டாங்க இருக்கும். அதனால சிரிப்பு ரெண்டுன்றது அதனாலதான் அவசியம். இந்த மாதிரி சிரிச்சு யாரமா சொல்லிருக்காங்க. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, இடமறிந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், இடமறியாமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவர்கள் மட்டுமே மனிதர்கள். இருந்தாலும் நான் சபைக்கின் கீர்த்தியாகி வரக்கூடிய வேளையில் அறியால் யாரே, என்னுடைய பெயர் என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவள், நான் யாருடைய வைகுந்தத்தை பிடமாகவும் அமர்ந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள் காட்சி தரக்கூடியவர் யாரு? ஆண்டவர் சாட்சாத் கண்ணன். அன்னவரை மாலையிட்டபடியினால் என்னுடைய பெயர்தான். அவரை வந்து காதல் திருமணம் செய்து கொண்டவள். மணக்காமலேயே உள்ள திருமணம் செய்யாமலே அவளை வந்து எப்படி ஒருத்தருக்கு அபிமன்யு என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து நான் மாலையிட்டு போயிட்டு இருக்கிறது. அவரை காதலிக்கும் போது என்ன சொன்னாரு? தான் தந்தையார் திருமணம் வேற ஒருத்தர் செஞ்சு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் அவரை காதல் ஆசையினால் அவர் மீதே பட்டு இருந்து அது இருந்தாலும் ஒரு நாள் கணவராக இருந்து விட்ட பிறகு அபிமன்யு சொல்லக்கூடிய ஆண்டு விட்டார். மறுபடியும் அவரை நினைத்தே திருமணம் ஆகாமல் அவரிடத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். தீரா காதல் கண்ணன் என்று சொன்னால் ராதை என்று பொருள்படும் இல்லையா? அதனால அவருடைய பாதத்தில் வந்து நெருப்பு பட்டதை உண்டானால் அவர் என்னுடைய பாதத்தில் வந்து புண்ணாட்டி சொன்னா அவர் நெஞ்சில் உடனே புண்ணாயிருமா. அதை போல் தீரா காதல் உணர்வு கொண்டவள் அந்த ராதையாகப்பட்டவள். ஏய் பேச உள்ள போயிடுவாங்க. நீ உள்ள போனா அவங்க வெளியே போயிடுறாங்க. அதனால வெளியே தான் உட்காந்துக்கிறாங்க. அதனால ராணி என்று சொல்லிட்டாலும் நான் அவர் மீது தீரா காதல் ஆசை கொண்டபடினால் மறுபடியும் அவரை சேர்ந்தவுடன் என்ன சென்று கேட்டேன் நானு. சுவாமி நாதாவுடைய முத்தமாகப்பட்டது என் மேல் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், ஒரு இதழ்களாகப்பட்டது என் மேல் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் வந்து மும்மூர்த்தி தேவர்களை எப்படி முத்துள்ளுக்கும் சந்தாதியாக இருக்கக்கூடியவள் நான் ஒரு கடவுளாகப்பட்ட இதை போல ஒரு முத்தமிட்டு கொண்டிருந்தே உண்டானால் கலியுக மக்கள் எல்லாம் இதை போல் ஏனமாக பேசிவிடுவார்கள். அதனால என்ன செய்ய திரும்ப சொல்லி புல்லாங்குழல் இருக்கிறது பத்தியா, அந்த புல்லாங்குழலாக என்னை மாற்றி அந்த உதடாகப்படுறது என் மேலே வைத்துக் கொண்டே இருக்கிறார். வச்சுட்டே இருக்கிறார். அதனாலதான் அவருடைய முத்தமானது ஒரு நாளைக்கு வந்து 1000 முத்தத்திற்கு மேல் நான் கேட்டேன். அதனால அப்படி இருக்கிறதுனால வந்து கேட்டிருந்தேன். இருந்தாலும் இன்று நாள் வந்திருக்கக்கூடிய காரணம் நான் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? சொல்லுகிறேன்.
8 பட்டஸ்திரிகள் நாங்க 8 பட்டஸ்திரிகள் முதலாக அடியை வைக்கக்கூடியவள் லட்சுமி ஆகப்பட்டவள். அவருடைய அழைப்பு அன்னை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவள். அவருடைய பேச்சுக்கு மறுவார்த்தை இருக்காது. அந்த புறத்தில் தங்கமார்கள் இருக்கிறார்கள். ஒருமிக்க கூடி தங்க அக்கா